வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 2/2/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர அனைத்து பதிவுகளும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவாக இருக்குங்க. ஒவ்வொரு விவசாய நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக தேவைப்பட்ட பதிவுங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு பதிவும் பயனுள்ளதாக இருக்குது. வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க. 250 to 300ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 to 20 ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் வரத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு இன்னும் வரத்து பெருசாக இல்லைங்க. அவரைக்காய் 20 கிலோ போய் 500 600, கடைசியில் ஒரு சில போய் 700 ரூபாய்க்கு போச்சுங்க. நார்மலாக 5 to 6ங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகும்னு சொல்லாங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 600ங்க. நார்மல் வியாபாரம். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வருங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 150ங்க. ஒரு கிலோ 7 ரூபாயிலிருந்து ஆவரேஜாக 10 ரூபா வரைக்கும் வருங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 550 to 600 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 27 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சொல்லாங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு கொஞ்சம் விலை எனக்கு இறக்குங்க. 700 to 800ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சொல்லாங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 200, 150, 200, 250 விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு விற்பனையாகும் சொல்லாங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை 300 to 450ங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபாயிலிருந்து 270 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஹோல்சேல் ரேட்டில். தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 ரூபாயிலிருந்து 220 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. 220ங்கிறது பந்தல் தக்காளிங்க. நார்மல் 100 to 200ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் தக்காளி சொல்லாங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து விலை கொஞ்சம் இந்த இடத்துல டவுனாக இருக்குதுங்க. ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து வாங்கலாங்க. தரமான உருளைக்கிழங்கு. கேரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 45, 50 ரூபா வரைக்கும் கேரட் வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை விலை எல்லாங்க. இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 400 to 600 வரைக்கும் வெண்டை விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து சொல்லுங்க 30 to 40 சொல்லுங்க ஒரு கிலோ. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 500 ரேட்டில் இன்றைக்கி எல்லாமே ஆவரேஜ் விற்பனை ஆயிடுச்சுங்க. ஒரு கிலோ 30 to 33 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் 100 ரூபாயிலிருந்து 250 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் 300 to 400, ஒரு சில போய் 450 விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இது 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் கிடைக்கிதுங்க. 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 to 600 வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 800 ரூபாயிலிருந்து 1200, ஒரு சில பை 1300க்கும் விற்பனையாச்சுங்க. 25 கிலோ கொண்ட பை 1200னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா ரேட்டில் இருந்து 45, 50 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 41 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350ங்க. ஒரு கிலோ 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனையாகும்னு சொல்லாங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை 300 to 350ங்க. அதுவும் ஒரு கிலோ 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகும் சொல்லாங்க. காலிஃப்ளவருங்க 18 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்குமே, 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 to 300க்குமே, 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் சராசரியாக 32 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து தேங்காய் வந்து இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க ஒரு காய் ஒன்று. கோவக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 500 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபா ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் அதுவாக விவசாயம் சம்மந்தப்பட்ட
பதிவு எல்லாமே வந்துட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கல்டிவேஷன், ஆனியன் கல்டிவேஷன் 2 வீடியோ வருதுங்க. டொமேட்டோ வந்து எந்த பட்டத்துக்கு என்ன போடலாம், ஆனியன் வந்து எப்படி பராமரிக்கும் முறை வீடியோ கேட்டிருந்தீங்க. 2மே வந்து நம்ம சேனலில் ஒரு 2 டேஸில் அப்டேட் பண்ண போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம சேனலில் வீடியோ ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.